நமஸ்காரம். ஒரு நிமிஷம் தள்ளியா. நில்லுமா, உள்ள போக கூடாது. சார் 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 அங்க நிக்கிறானே அவன் பையன் சார். சார் அது கூட அவ்வளவு இடம் இருக்கு. நானே அப்படியே போய் பக்கத்துல நிக்கிறேனே. நீங்க அந்த குண்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்களும் அந்த பையனை சேர்ந்து ஒண்ணா அந்த குண்டுக்குள்ள போகணும். பரவாயில்லையா? அதுக்கு நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. நேக்கு எப்படி தெரியும்? நீங்க திரும்ப சொல்லலாம் சார். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உங்க பிராடு நீங்களே சொல்லுங்க. ஐயா இதோ நிக்கிறானே இந்த ஃப்ராட். டேய் ஃப்ராட் கிட்ட மரியாதை கெட்டு போய்டும். ஏதாகனால பெரிய மனுஷங்க இருக்காங்களேன்னு பாக்குறேன். வெளிய வாடா. புசி இந்த பிக்கறே. சும்மா இருமோ. யாருமா அது? நீ சொல்லியா? ஐயா நவகிரகங்களாகட்டும் யுவகிரகங்களாகட்டும் கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 கிரகங்கள் தான் கணக்குல வரும். இவன் புதுசா 10ஆவதா ஒரு கிரகம் இருக்குன்னு சொல்லி கிரக நிலைகளை மாத்தி தப்பா பொருந்தாஜாத்துக்கு பொருத்தம் இருக்குன்னு பணத்துக்காக ஃப்ராடுத்தனம் பண்ணி டேய் மறுபடியும் ஃப்ராட் நான் சொல்றேன். குடுங்க சார் அவரை. விடுமா. சும்மா இருமோ சும்மா. விடுமா. யாருமா அது? யாருமா அது? நீங்க எல்லாம் பேசக்கூடாது. நீங்க எல்லாம் பேசக்கூடாது. இது சரியா? பேசலையா? அவர் கிரக நிலையை மாத்துறதுல உனக்கு என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நான் புனிதமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தொழில் மேல புனிது வாரி வீசிட்டாயா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யோ கடுப்பே தம்ம உட்காரியா. தம்பி அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கு நீ என்னப்பா சொல்ற? ஐயா அவர் ஜாதகத்துல இல்லாத தோஷத்தை இருக்கிறத சொல்லி நடக்க வேண்டிய விஷயத்தை நடக்க விடாம பண்றாரு. ஆனா நான் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை இல்லைன்னு சொல்லி நடக்காத விஷயத்தை நடத்தி வைக்கிறேன். அவர் அதை ஜாதக திருத்தம் சொல்றாரு, நான் சீர்திருத்தம் சொல்றேன். ஐயா என்னையா இவன் மனப்பாட பாட்டு மாதிரி ஒப்பிக்கிறான். யோ விளங்குற மாதிரி சொல்லியா. ஐயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தோஷத்தை காரணமா காட்டி எத்தனையோ பொண்ணுங்க முதிர்கனியா வாழ்க்கை முழுக்க கண்ணி கழியாம வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க ஜாதகத்தை நான் திருத்தம் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டா நல்லா பேசிடுவா. இந்த திருத்தத்தை சீர்திருத்தமா தான் நினைச்சு பண்றேன். இத மோசடின்னு நினைச்சீங்கன்னா இந்த கோர்ட் எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு தோஷத்தின் பெயரால் வீணாகி போன எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் திருமணத்தை நடத்தி வைத்ததற்காக இந்த கோர்ட் சரவணனை பாராட்டுகிறது. தொழில் பொறாமை காரணமாக இதை ஒரு வழக்குன்னு கொண்டு வந்து கோர்ட் நேரத்தை வீணடித்த கலைமாமணி கஜகப்பானந்தாவிற்கு ரூபாய் 5000 இந்த கோர்ட் அபராதம் விதிக்கிறது. இதை கட்ட தவறினால் 6 மாதம் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் என்று இந்த கோர்ட் எச்சரிக்கிறது. ஜட்ஜி வடக்க பார்த்து உட்கார்ந்து இருக்கிறப்பவே நினைச்சேன் இந்த கேஸ் விளங்காதுன்னு. எதுக்கு ஒரு தடவை கேட்டு பார்த்துருவோமா? ஐயா இந்த தீர்ப்பு ஒரு தடவை மாத்தி ஜட்ஜியை கை நீட்டி மரியாதை பேசுனதுக்கு இன்னொரு 1000 ரூபாய் அபராதம். ஓகே வரான். ஜெயிச்சுட்டியா? நன்னா நான் கும்பிடுற ஆத்தா உனக்கு வப்பாட ஆப்பு. அத்தான் முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. எப்போ வர போறீங்க? மோசம் போயிட்டோம் அத்தான், மோசம் போயிட்டோம். என்னாச்சு? இங்க இந்த பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணு நம்ம நல்லா காயாச்சிட்டா. பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிட்டியா? ஏய் சார் அடிக்காதீங்க சார். நான் இல்ல சார். சார் அது என் கூட வந்தோம் சார். சார் நான் என்ன அடிக்காதீங்க சார். ஹலோ கதவு திறங்க. ஹலோ டேய் அறிவு கட்ட முண்டகளா கதவை தட்டுறாங்கடா. ஐயோ மாப்பிள கதவை யாரோ தட்டுறாங்க. கடங்காரம் வந்துட்டான் போல இருக்கு. எகிரி எகிரி சீக்கிரமா எகிரு. ஹலோ நான் தேவிக்கு வந்திருக்கேன். திறங்க. வா உள்ள வா. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ வந்தது தெரியுமா? பாவம் என் பையன் இங்க கடனை வாங்கி அங்க கடனை வாங்கி கடைசியில வேற வழியே இல்லாம வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு தொழில் பண்ணலான்னு பார்த்தா அதுல மொத்தமா மண்ணள்ளி போட்டுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து நிப்பேங்கிறேன். நீங்க தானே உள்ள கூட்டிட்டு வந்தீங்க. அவ்வளவு தைரியமா பேசுற நீ? பார் நான் இந்த ஏரியாலே பயங்கரமான ரவுடி. கோவம் வந்து அப்படியே குரவலை கட்டிச்சு துப்பிடுவேன். ஏய் கோமாளு சொல்லுங்க. போய் கதவை எடுத்து வைக்கிறேன். ஏய் இருடி ஆயத்தை எடுத்துட்டு வரேன். இல்லம்மா இன்னைக்கு கால உடனே இருமா என்னது கத்திட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன். ஆமா பெருசா மறுபடியும் போய் அடிய வாங்க. ஏய் இது வந்திருக்க? உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். உருப்படியா நீ? கூல் டவுன். நடு தெருவுல நிக்கிறேன்டி. அத்தான் வாசிங்க. மாப்பிள புல்லா தமிழ்ல இருக்கு. நீங்களே வாசிங்க. வேலை பார்த்த வகையில் வர வேண்டியது ஒரு 2 லட்சம். தூண்டா. ஆசைப்பட்டு வாங்கின பொருட்கள் நாசப்பட்டு போனதுக்கு ஒரு 2 லட்சம். போறண்டா.
இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்து செத்து பொழைச்சு எங்க அம்மாக்கான ஹாஸ்பிடல் செலவு ஒரு 1 லட்சம். அதான் இந்த மேட்ரு. அப்பா டவுனா? மேல காட்டுங்க, மேல பார்த்தாலே தெரியும் கீழே என்ன சாதாரண. சைடுல பார், பேக்ல பார். ஹலோ, இந்த மேட்ரு வெக்கப்படுற மேட்ரு இல்லம்மா, வேதனைப்படுற மேட்ரு. இதுக்கு ஒரு 1 லட்சம். மாப்பிள சுத்தி சுத்தி அடிச்சிருக்காங்க, கொஞ்சம் கூட சொல்லுங்க. சரி சரி, இதுக்கு ஒரு 1.5 லட்சம். மொத்தம் 8 லட்சம். என்னது 8 லட்சமா? எவ்வளவு பெருசா நோன்னு சொல்றான். நீ பேசுறதெல்லாம் சரியா வராதுடா. டேய் கோவாலே, கட்டுறா கட்டுறா. அப்படி கட்டாதடா, கயிறு எடுத்துட்டு வாடா. ஏய் உட்கார், கயிறு எடுத்து வரணும், உட்கார். உட்காரு, மரியாதையா கட்டுறா, உட்காரு. டேய் அப்படியே போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. எனக்கு நம்பர் தெரியாது. அவருக்கு நம்பர் தெரியாது, போலீஸ் கூப்பிடுவோம் போன். அம்மா சும்மா இருமா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. என்னத்த பேசுன, அதுக்கு தான் நோன்ட்டாளே. அத்தா நீ வா. காப்பியா டீயா என்ன சாப்பிடுற? ஏன் என்ன உம்முன்னு இருக்க? காப்பி வேணும்னு தானே கேட்டேன். காஃபி. ஓ, ஏன் டீ குடிக்க மாட்டியாக்கும்? எங்க வீட்ல காப்பி பொடி ஆயி போச்சே, டீ தான் இருக்கு. குடிக்கிறியா என்ன? கோவாலே, கயிறு மறந்துடாதடா. கையோட வர்றேன். அத்தா வண்டில தானே வந்த? ஆமா. வண்டி இங்க வச்சு போட்டு நிறைய நடந்து போ. அத்தா வண்டி எடுத்து உள்ள வை. அங்கிள், அங்கிளா? எப்படியாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன், என்ன நம்புங்க. உன்னை நானு நம்பணும். ஆமா. ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. உன்கிட்ட இருந்து எப்படி பணம் வாங்கணும்னு எனக்கு தெரியும். வண்டியை வச்சு போயிட்டே இரு நீ. ஏன்டா அந்த பொண்ணு அழுகுது? ஏமா ஒரு காப்பிக்காக ஒரு வயசு பொண்ணு இல்லாமா? எங்க வீட்டுல காப்பி பொடி இருந்துச்சுடா, சும்மா சொன்னேன். அக்கா காப்பி டீ அழுகல, வண்டியை பிடிங்கன்னு மிரட்டுறான், அதுக்காக அழுகுது. அட பாவி, ஏன்டா வண்டியை பிடிக்க வச்ச? அதன்னு லட்ச ரூபா சமாச்சாரமா? காசை கொடுன்னு கராரா கேளு, அதை விட்டுக்கிட்டு வண்டி நொண்டின்னுக்கிட்டு. அப்ப நீயே கேளு. இரு, நான் இப்ப கரெக்டா பார்த்து சொல்றேன் பாரு. இன்னைக்கு என்ன கிழமை வருதுடா? செவ்வாய். பா, பயங்கரமா இருக்கு செவ்வாய். 13, 14. சனி பெருக்கம். சனிக்கிழமை கொடுத்தா எங்களுக்கு நிறைய பணம் வரும். சனிக்கிழமையே கொடுத்துரு. அது ஜூலை மாசம். இப்ப நடக்கிறது ஆகஸ்ட் மாசம். முதல்ல மாசத்தை மாத்துங்க. ஆமா, எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச வர, படிக்க வராது. அந்த அளவுக்கு வந்துட்டியா? இனிமே சாஃப்டா பேசி பிரயோஜனம் இல்ல சரவணா. இன்னும் ஒரு வாரத்தை கரெக்டா பணத்தை கொடுக்கல. இருமா, எங்க வீட்டுக்கு வந்து தொண்டை நினைக்காம போக கூடாது. காப்பி குடிச்சிட்டு போ. இல்ல வேண்டாம். ஏன் வேணாம் சொல்றேன்? எங்க வீட்டு துறைகளுக்கு நான் பால் ஊத்தி காப்பி போட மாட்டேன். ஒரு காப்பி போட்டு தந்திருக்க குட்டி. எங்களை பார்த்துட்டு சாதாரணமா நினைச்சிட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல காசு கரெக்டா கொடுக்கல. அவ குடுக்கலன்னா கோவால நிஜமாவே கட்டிடுவான். அங்கிள் வலிக்கும். அங்கிளா? இப்படி கொடுமா. வரேம்மா, வரேன். சரி. சொல்லுங்க. மீதி பணத்தை எப்ப தருவ? ஹலோ, கேட்டதுக்கு பதில் சொல்லாம போற? எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து கேளுங்க, கையில இருக்கிறத தரேன். கண்டிப்பா வந்து வாங்கிட்டு போங்க. மாப்பிள, மேடம் டபுள் மீனிங்ல பேசுறாங்களாம். ஒரே மீனிங் தான் சார், எல்லாமே உங்களுக்கு தான் டபுள் டபுளா தெரியுது. என்னது எப்படி பேசினாலும் ஆப்பா? செக். இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறி உங்க கணக்கை செட்டில் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேனா உங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியாடா? யா. நீங்க ஜாதகம் பொருத்தம்லாம் பாப்பீங்கல்ல? என்னங்க அப்படி கேட்டீங்க? ஜாதக பொருத்தம் பாக்குறது எங்க பரம்பரை தொழில. இந்த வெட்டிங் பிளானர்ல சமீப காலத்துல வந்து ஒரு லீட் எக்ஸ்டென்ஷன் தான். என் பெருமையை பத்தி நானே பேசிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்குது. அதான் மாப்பிள, நம்மளோட பரம்பரை பிசினஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம பரம்பரை பத்தி? எஸ். ஹலோ. வருந்தாத வாலிபத்தை வறுத்து பார்க்கும், பொருந்தாத ஜாதகத்தை பொருந்த வைத்து, நெருங்காத மனங்களை நெருங்க வைத்து, அச்சதை போட்டு கலங்காத உள்ளங்களை கலங்கடிக்கு தோஷம் போக்கி, கிரகம் நிலை சீர்படுத்தி, பெருக வளம் என வாழ்த்து, சிறுத்தையுடன் திருத்தம் செய்யும் சீர்திருத்தம் தான் எங்கள் நோக்கம். செக்லி. ஐ வெயிட்டிங். நீங்க எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா? ஃபீவரா? டாக்டர், ஆம்புலன்ஸ். அவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ஹெல்ப்பா? மேலத்தாளத்தோட ஒன் ஆஃப் த பாலிசி தானே. வாட் ஹெல்ப்? யூ டெல் யூ, ஐ ஹெல்ப் யூ. செக் ப்ளீஸ். வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க.
சிஸ்டர், உங்க கல்யாணத்துக்கு வெட்டிங் பிளானரே நாங்க தான். அட்வான்ஸ் கூட வேண்டாம். ஊரே மூக்கு மேல விரல வச்சு பாக்குற அளவுக்கு உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறேன். நடத்துறோம். கல்யாணத்தை நிறுத்தணும். கல்யாணத்தை நீரு அதான மேடம் ஜுஜுபி மேட்ரு. உங்க ஜாதகம் சரியில்லை, இது உருப்படாது, வேலைக்கே ஆகாது, சுத்த வேஸ்ட். இதுக்கு சனி உச்சத்துல இருக்குது, இது குழந்தை பாக்கியமே கிடையாது. அப்படியே குழந்தை பிறந்தாலும் அப்ப சத்துருவான், கட்ட ரெண்டு மாறி போச்சு, கட்டி வச்சாலும் ஓடி போயிடுவான், அப்படி இப்படின்னு சொல்லி நிறுத்திடலாம். அவ்வளவுதான். இது எனக்காக நீங்க தான் பண்ணணும். உங்க கல்யாணம் என்ன, உங்க ஃப்ரெண்ட் கல்யாணம் சேர்த்தியே ஸ்டாப் பண்ணிருக்கோம். நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? ஐயோ மாப்பிள்ளை, ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா எங்க அக்கா செத்துரும். ப்ளீஸ், நான் சீரியஸா பேசுறேன். சீரியஸா? ஏன் மாப்பிள்ளை நம்மள காமெடியா பண்றோம்? இது வாழ்க்கை பிரச்சனை. ஒரு நாள் தள்ளி போட்டாலும் அப்புறம் வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும். நீங்க வெட்டிங் பிளானர், நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். என்னங்க? கேபிஎன் டிராவல்ஸ். கேபிஎன் பேங்கா? அப்படி ஒரு பேங்க் இருக்கா மாப்பிள்ளை? அது பஸ் டிக்கெட். இன்னைக்கே கொடைக்கானல் கிளம்புறீங்க, ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னு எப்படியாவது என் கல்யாணத்தை நிப்பாட்டுறீங்க. மேடம், அந்த செக் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க செக் உங்க கைக்கு வரும். ப்ளீஸ் மேடம், செக் கொடுங்க மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் செக். நான் ஏதோ ஒரு செக்கை வச்சுக்கிட்டு கேம் ஆடுறதா நினைக்க வேண்டாம். எனக்கு வர வழி தெரியல, சாரி.